நெக்ஸ்ட் இந்த 2D ஒர்க் பெஞ்சில் நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டியது இந்த ஸ்பெசிஃபிகேஷன் ட்ரீ. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் ட்ரீங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஸோ சம் நேம்ஸ் டிஸ்பிளே ஆயிருக்குதுல்ல, இதை தான் நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் ட்ரீன்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் நேம், அப்புறம் நம்மளோட பிளேன்ஸோட டிஸ்பிளே, அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமாக நம்ம அங்கே என்ன ட்ரா பண்ண போகிறோமோ அந்த ப்ரொஃபைல்ஸ், நம்ம 3D மாடல்ஸ், என்னென்ன ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக இது கீழே ஆட் ஆகிட்டே வரும். இப்போ நம்ம இந்த விண்டோவில் எதுவுமே இன்னும் கிரியேட் பண்ணலை, அதனால பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எதுவுமே நான் ஆட் ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருக்க இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, இந்த பார்ட் பாடி, இந்த ப்ளஸ் ஐக்கான் இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்கெட்ச் ஒன்னுங்கிற நேம் இருக்கும். இந்த ஸ்கெட்ச் ஒன்னுங்கிற நேமில் நம்ம என்னென்ன ஸ்கெட்சஸ் ட்ரா பண்ணுறோமோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளோட ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி தான். இப்போ நம்ம வந்து கூகுளில் சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்னென்ன சர்ச் பண்ணுறோங்கிற ஹிஸ்ட்ரி நமக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். நம்ம போயிட்டு எந்த ஹிஸ்ட்ரியை வேணாலும் எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணி ரீஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த பேஜை. ஸோ அதே மாதிரி தான் நம்ம இங்கே கேட்டையால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2D ஸ்கெட்ச் வரைவோம், அதுக்கப்புறமா 3D மாடல் வரைவோம். 3D மாடலுக்கு நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸ் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் இங்கே ஆட் ஆகிட்டே வரும். ஸோ இதை தான் நம்ம வந்து ஸ்பெசிஃபிகேஷன் ட்ரீன்னு சொல்கிறோம். இப்போ சர்க்கிள் வரைகிறோம், லைன் வரைகிறோம் அப்படின்னா அந்த சர்க்கிள் லைன்லாம் இங்கே வந்து ஆட் ஆகிட்டே வருமானு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஆட் ஆகாது. இது எல்லாமே சேர்த்து ஸ்கெட்ச் ஒன்னுங்கிற நேமில் ஆட் ஆகும். நான் ஒன்ஸ் இதை எக்ஸிட் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்கெட்ச் ஒன்றுன்னு ஒன்று இருக்குது. தென் இதை நான் ஒரு 3Dயாக கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் நான் அப்புறமா சொல்லித்தரேன் உங்களுக்காக, அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லி கொடுக்குறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 3Dயாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 3D கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு டூல் யூஸ் பண்ணோம், அந்த டூல் இங்கே ஆட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுறோமோ எல்லாமே இங்கே ஆட் ஆகிட்டே வரும். நம்ம எப்போ வேணாலும் நம்மளோட ஸ்டெப்ஸில் போய் சப்போஸ் எனக்கு வந்து இந்த ஸ்கெட்சை நான் ரீஎடிட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஐ கேன் டபுள் கிளிக் அண்ட் நான் போயிட்டு வேறு ஏதாவது ப்ரொஃபைல் இதில் ஆட் பண்ணுறேன், இல்லை இதோட டைமென்ஷன் எடிட் பண்ணுறேன், ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா வி கேன் சேஞ்ச். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே இது அப்டேட் ஆகும். இப்போ நான் வந்து ஒரு சாம்பிள் மாடல் ஒன்று வச்சுருக்கேன், அதை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல போயிட்டு நான் விண்டோவில் போயிட்டு ஆல்ரெடி இந்த மாடல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த ப்ராக்கெட் வந்து நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ட்ரீயில் நிறைய எனக்கு ஆட் ஆகிருக்கும். இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இவ்வளோ ஸ்டெப்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸிங் மல்டிபிள் ஸ்டெப்ஸ், இவ்வளோ ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த மாடலை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ சப்போஸ் இந்த மாடல் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ நமக்கு இந்த சைஸ், இந்த ஹோலோட சைஸை சேஞ்ச் பண்ணணும், இல்லை இந்த இடத்துல ஃபில்லட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபில்லட் சைஸை சேஞ்ச் பண்ணணும், இல்லை இந்த ப்ரொஃபைல் ஏதாவது லென்த் மாற்றணும் அப்படின்னா நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இதோட ஹிஸ்ட்ரியில் போயிட்டு எந்த ஸ்டெப்ஸில் நம்ம மாற்றணுமோ அந்த ஸ்டெப்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா வீ கேன் சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல போய் இந்த ஸ்கெட்சை ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஸ்கெட்சை நான் ரீஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஸ்கெட்சில் போயிட்டு நம்ம ப்ராப்பராக டைமென்ஷனில் போயிட்டு நமக்கு தேவையானதை மாடிஃபை பண்ணும்போது வி கேன் சேஞ்ச். நான் இதில் ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக இதை பண்ணி காமிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இந்த ஃபில்லட் வேல்யூ நான் இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போயிட்டு வேல்யூ நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ 5 mm இருக்குது, நான் 8 mm அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ 8 mm அப்டேட் ஆகிருக்கும். அப்போது நம்மளோட மாடலை எப்போ வேணாலும் நம்மளால் ரீஎடிட் பண்ண முடியும். அப்போ ரீஎடிட் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ண ஸ்டெப்ஸில் போயிட்டு டைரெக்டாக டபுள் கிளிக் பண்ணி நம்ம வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக மாடல் அப்டேட் ஆகும். இது எல்லாத்தையும் கண்டெயின் பண்ணியிருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர் பேர் தான் ஸ்பெசிஃபிகேஷன் ட்ரீன்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் இப்போ இதை டெலிட் பண்ணிக்கிறேன், எனக்கு இப்போதைக்கு இது தேவையில்லை. ஜஸ்ட் நான் டபுள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, எகைன் நான் மறுபடியும் ஸ்கெட்சர் ஆக்டிவேட் பண்ணுறேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐகான்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, ஏன்னா நம்ம வந்து ஸ்கெட்சில் இருந்து வெளியில் வந்துட்டோம். மறுபடியும் நம்ம ஸ்கெட்சை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் போயிட்டு ஸ்கெட்ச் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஏதாவது ஒரு பிளேன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் டாப் பிளேன் எடுத்துக்கிறேன் இந்த வாட்டி. இப்போ மறுபடியும் நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் இந்த 2 லைன் மட்டும் தான் நமக்கு தெரியும். அண்ட் நம்மளோட பிளேன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நார்மல் வியூ, அதாவது நம்மளால இந்த ரெக்டாங்கிள் ஒரே ஒரு ரெக்டாங்கிள் மட்டும் தான் பார்க்க முடியும். இந்த ரெக்டாங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணோன்னு அங்கே தெரியும் XY தான் நமக்கு செலக்ட் ஆயிருக்குது. XYங்கிறது என்ன, நம்மளோட டாப் பிளேன். ஏன் நமக்கு டாப் செலக்ட் ஆகுதுன்னா நம்ம டாப் பிளேன் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு எந்த வியூ செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த பிளேன் மட்டும் தான் கிளியராக நமக்கு தெரியும் இன் 2D ஒர்க் பெஞ்ச். பட் இன் 3D ஒர்க் நம்ம வந்து 2D வரைஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து எக்ஸிட் பண்ணுறோன்னு வைங்களேன். இதை எக்ஸிட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு பார்ட் டிசைன் ஒர்க் பெஞ்ச் போனோம் அப்படின்னா இந்த 3 பிளேனையும் பார்க்க முடியும். ஸோ இதுதான் நமக்கு மெயின் டிஃப்ரென்ஸ். இன் பார்ட் டிசைன் ஒர்க் பெஞ்ச் நம்ம விண்டோ வந்து ஐசோமெட்ரிக் வியூவில் இருக்கும். ஐசோமெட்ரிக் வியூனா என்னன்னா நம்மளோட ஸ்க்ரீன் வந்து ஒரு
30 டிகிரி, அதாவது இப்படி இருக்கும், இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரைட்டா இல்லாம ஒரு 30 டிகிரிக்கு இன்க்ளைண்டா இருக்கிறதுனால நம்மளால இந்த 3 பிளேன்ஸையும் நம்மளால பார்க்க முடியும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஐசோமெட்ரிக் வியூங்கிறது பார்த்தீங்கன்னா 3D ப்ரொஜெக்ஷன். ஒரு 3Dயை நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்றதுக்கான வியூ தான் ஐசோமெட்ரிக் வியூ. இப்போ இந்த ரெக்டாங்கிளை நான் வந்து ஒரு 3Dயா கன்வெர்ட் பண்றேன் அப்படின்னா என்னால் இந்த 3Dயை பார்க்க முடியுது. இந்த 3Dயை என்னால் பார்க்க முடியுது. பட் நம்ம 2D மாடலிங் உள்ள போயிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மறுபடியும் இந்த 2D ஸ்கெட்ச் ஆக்டிவேட் பண்றேன். போயிட்டு இந்த டாப் லைன் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 3Dயோட ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும் தான் தெரியும். 3Dயோட ஒரே ஒரு ஃபேஸ். எந்த ஃபேஸ்னா நம்ம எந்த பிளேன் யூஸ் பண்றோமோ, நான் டாப் பிளேன் யூஸ் பண்ணதுனால இந்த டாப் வியூ நமக்கு தெரியுது. இன்கேஸ் நான் ஃப்ரண்ட் பிளேன் எடுத்திருந்தேன்னா ஃப்ரண்ட் வியூ மட்டும். நான் இதை எக்ஸிட் பண்ணிட்டு மறுபடியும் செலக்ட் பண்றேன். இப்போ நான் மறுபடியும் எக்ஸிட் பண்றேன். எக்ஸிட் பண்ணிட்டு இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பார்ட் மாடலிங் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் நான் ஃப்ரண்ட் வியூ ஆக்டிவேட் பண்றேன். இந்த ஸ்கெட்சர் கிளிக் பண்ணுங்க, ஃப்ரண்ட் பிளேன் எடுங்க. இப்போ பாருங்க ஃப்ரண்ட் வியூ மட்டும் தெரியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பிளேன் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் ஆயிருக்குது. அப்போ 2Dக்கும் 3Dக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ நீங்க எப்பெல்லாம் 2D ஸ்கெட்ச் வரைய போறீங்களோ ஜஸ்ட் இங்க போயிட்டு இந்த பென்சில் சிம்பிள் செலக்ட் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிளேன்ஸை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா எந்த பிளேனை செலக்ட் பண்றீங்களோ அந்த வியூவில் அது வந்து ஓரியன்ட் ஆகும். உங்களுக்கு இந்த ஐக்கான் எல்லாம் சேஞ்ச் ஆகி 2D ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ஸ்கெட்சை வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச், அதாவது இந்த சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சிம்பிள் தான் எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒர்க் பெஞ்சுன்னு இருக்கும். இந்த எக்ஸிட் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கெட்ச் க்ளோஸ் ஆயிரும். ஸ்கெட்சர் க்ளோஸ் ஆயிட்டு எகைன் உங்களோட பார்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். அப்புறம் நீங்க வரைஞ்ச ஸ்கெட்சை இங்க இருக்கிற இந்த பார்ட் மாடலிங் டூல்ல எந்த டூல் யூஸ் பண்ணி நீங்க கன்வெர்ட் பண்ண போறீங்களோ அந்த டூலை யூஸ் பண்ணி ஜஸ்ட் யூ கேன் ஈஸிலி கன்வெர்ட் திஸ் 2D into 3D. ஸோ இதுதாங்க ஒரு பேசிக் அபவுட் 2D ஒர்க் பெஞ்ச். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் 2D ஒர்க் பெஞ்சில் இருக்கக்கூடிய டூல்ஸ் எப்படி ப்ராப்பராக ஒரு 2D ஸ்கெட்ச் வரைகிறது, டைமென்ஷன் பண்ணுறதுங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.